இன்னைக்கு ஜாதகத்துல ஏதாவது தோஷ அமைப்பு இருந்ததுன்னா, இப்ப ராகுவால பிரச்சனை, கேதுவால பிரச்சனை, சந்திரனால பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு ஜாதகம் காட்டியிருக்கேன் பாருங்களேன். இந்த ஜாதகத்துல சந்திரன் நீசம். சந்திரன் நீசமானது மட்டுமல்ல, அது தேய்பிரை சந்திரன், அமாவாசையை நோக்கி போகக்கூடிய சந்திரன். ஏன்னா நம்ம ஜாதகம் பார்க்கும்போது அது சுக்லபட்சமா கிருஷ்ணபட்சமான்றதை நம்ம பார்ப்போம் இல்லையா? அது ஒரு தேய்பிரை சந்திரன். சந்திரன் நீசம், சந்திரன் ராகு பிடியில இருக்கு, ராகு கிரகணம் பண்ணிருக்கு, சந்திரன் நிஸ்பலம். இவங்களுக்கு சந்திர தசை நடந்தப்போதான், சந்திர தசைன்றது 10 வருடம் இல்லையா? நிறைய பிரச்சனைகள், இந்த வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு ஒரு 8 வருஷம் முடிஞ்ச பிறகு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதெல்லாம் நடக்கும் என் வாழ்க்கையில் அப்படின்னு. ஏன் இப்படி நடந்தது அப்படின்னாங்க. அவங்களுக்கு பெருசாக அந்த ஜாதகம் பற்றி தெரியல. அப்புறம் சந்திர தசை அவங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது. ஸோ இது மாதிரி உங்களுக்கும் ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அவர்கள் சென்று வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவில் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோவில். நிறைய பேர் அதை பட்டீஸ்வரம் துர்கை கோவில்னு சொல்லுவாங்க. அது துர்கைக்கு பிரசித்தி பெற்ற கோவில். துர்கை சந்நிதி அங்கே இருக்கு, அஷ்டபுஜ துர்கை. ஆனால் அது பாடல் பெற்ற ஸ்தலம். அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தேனுபுரீஸ்வரர், அந்த கோவில் பேர் தேனுபுரீஸ்வரர். அங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஞானாம்பிகைன்னு பேர். அந்த அம்பாளை போய் வழிபாடு செய்வது சிறப்பு. திங்கட்கிழமையில் அல்லது பௌர்ணமி நாட்களில், இந்த மாதிரி நாட்களில் போய் வழிபாடு செய்வது சிறப்பு. உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஏதாவது அமைப்பு இருந்ததுன்னா, ஒருவேளை சந்திரதசை நடந்து அது சில பிரச்சனைகளை கொடுக்குற அமைப்பில் இருந்தால், வாய்ப்பு கிடைப்பவர்கள் ஒரு முறை பட்டீஸ்வரம் சென்று தேனுபுரீஸ்வரரையும் ஞானாம்பிகையும் வழிபாடு செய்யுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.